சொல்றீங்க? அது வந்து என்ன சொல்றது? ஏஜே, எதுக்கு இப்ப குரல் மாத்தி பேசுன? கூப்பிட்டது நான் இல்ல, மாயா. ஏன் இப்படி பதட்டமாவே இருக்கீங்க? நான் ஒன்றும் அப்படியெல்லாம் இல்லையே. ஏஜே, வணங்காமுடிங்கிறவரை கூப்பிட்டுட்டே இருக்காரு, உங்ககிட்ட பேசியே ஆகணுமா? இப்போ எதுக்கு என் போன்ல தொடுறீங்க? உங்களுக்கு யார் அந்த உரிமை கொடுத்தது? இல்ல ஏஜே, அது வந்து என்ன வந்து போய் ஷட் அப். நீங்க போன்ல அட்டெண்ட் பண்ண கூடாது. இட்ஸ் நாட் ரைட். நீங்க உங்க வேலையை பாருங்க, போங்க. இப்ப எதுக்கு டென்ஷனா இருக்கீங்க? இல்லையே, நான் அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை. நான் நார்மலா தான் இருக்கேன். சரி, யார் அந்த தேங்காய் முடி? இல்ல இல்ல இல்ல, தேங்காய் முடியல, வணங்கா முடி. அதான் அந்த முடி எதுக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்கான்? எல்லாத்தையும் உனக்கு சொல்லணுமா? என்ன மறுபடியும் வாய்ஸ் எகிருது? அது அந்த வணங்கா முடி பண்ற டென்ஷன் தான். எப்பப்பா நீ எனக்கு ஃபோன் பண்ணி உன்னை மீட் பண்ணி ஆகணும் நான் அடம் பிடிக்கிறேன். சரி, போய் பார்த்துட்டு வாங்க. அப்படி போகணும்னு அவசியம் எல்லாம் இல்ல, நீ சொல்றியேன்னு போறேன். அப்படின்னா விடுங்க, போகாதீங்க. ஐயோ, நானே மாட்டிக்கிட்டேனே. இல்ல, நான் அவன்கிட்ட போய் ஏன் ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன், ஏன் டார்ச்சர் பண்றேன்னு நாக்கு பிடிக்கிற மாதிரி 4 வார்த்தை கேட்டு வந்துடுறேன். அத போன்லயே திட்டலாமே. அப்படியே சொல்றேன். அப்படிதான் சொல்றேன். பாயிண்டா பேசுறாரு. இல்ல, நேர்ல போனதா ஒரு ஃபீல் கிடைக்கும், திட்டுற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் இல்லையா? போயிட்டு வந்துடுறேன். நீ போய் குளி குளி குளி. கோ ரிலாக்ஸ். டேக் a nice bath. வீட்ல இருந்து கிளம்புறதுக்குள்ள எவ்வளவு பிரச்சனை. இவன் வேற போன் மேல போன் பண்ணிட்டே இருக்கு. வரேன்டா. என்ன ஏஜே, என்னாச்சு? என்னாச்சு? ஒண்ணும் இல்லையே. ஒண்ணும் இல்லாம என் மாயக்காவை திட்டி அனுப்புனீங்க. நான் ஒன்னும் அவங்கள திட்டல, வார்ன் பண்ண, அவ்வளவுதான். உங்க போன் அட்டெண்ட் பண்ண சொல்லி நிறைய தடவை நீங்களே சொல்லிருக்கீங்க. இப்ப என்ன இந்த வணங்காமுடி காலுக்கு மட்டும் வார்ன் பண்றீங்க? யார் அது? என்னது இது சிபிஐ மாதிரி துருவி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? அந்த ராட்சசி தான் எப்ப பாரு என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கானா? நீங்களும் என்ன டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? ஓகே ஓகே, டென்ஷன் ஆகாதீங்க. சரி, எங்க போறீங்க? நான் மீட்டிங்ஸ் எல்லாம் இருக்கு, அதான் 2 நாள் ரெஸ்டாரண்ட் போகல, நிறைய வேலை பெண்டிங் வந்துருச்சு, அதான் போறேன். நீங்க ஹாசினி கிட்ட சொல்லிடுங்க, ஒருவேளை நான் எங்க இருக்கேன்னு கேட்டா சொல்லிடுங்க நான் போயிருக்கேன்னு. அப்ப ஹாசினி கிட்ட சொல்லலையா? இப்பதான் அவ சொல்றதெல்லாம் கேப்பேன்னு சொன்னீங்க, அப்புறம் எப்படி? நான் கிளம்பும் போது அவ குளிச்சிட்டு இருந்தா, எப்படி சொல்ல முடியும்? நீங்களே சொல்லிடுங்க. வர என் வீட்டுல எனக்கு மரியாதை இல்லாம போச்சு. என்ன இது, இன்னைக்கு ஹிட்லர் கிட்ட ஏதோ சேஞ்ச் தெரியுது. எப்பவுமே வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசுற மனுஷன் இப்போ அடிக்கடி மாத்தி மாத்தி பேசுறாரே. யார் அந்த வனகாம்புடி? சம்திங் இஸ் ராங். அந்த முடி மட்டும் என் கையில கிடைக்கட்டும், முடிச்சிடுறேன். இந்த மருந்து அந்த ஹாசினி கொடுத்து அவ வாய அடைக்கணும். வாய அது திருவிழா ஸ்பீக்கர் மாதிரி அவ்வளவுன்னு போயிட்டே இருக்கும். அந்த வாய் வச்சுதான் நான் அவ்வளோ டார்ச்சர் பண்ணால. நான் அவளை விட மாட்டேன். வனா வனா, இந்த வனகாமுடி உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கான்? என் ஆத்திரத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானே. ஏய் வனா, வெளியே வாடா. என்னடா பண்ணிட்டு இருக்க உள்ள? அந்த அதிசய மருந்து கொடுறா எனக்கு. வனா, ஓ வனா, தரக்க போறியா இல்லையா நீ? ஏய், எனக்கு கோவம் வருது, தரக்க போறியா இல்லையா? வனா வனா. டேய், என்னடா பண்ற? என்ன வர சொல்லிட்டு எங்கடா போன நீ? இந்த கதவை தட்டி தட்டி கையெல்லாம் வலிக்குது எனக்கு. சரிங்க வா, அம்மா கோயிலுக்கு போகணும்னு சொன்னாங்கடா, அதான் கொண்டு போய் விட்டுட்டு வரேன். இதெல்லாம் சொல்ல வேணாமா எனக்கு? எவ்வளவு நேரமா தட்டிட்டு இருக்கே தெரியுமா? ஊட்டின கதவை ஏன்டா தட்டிட்டு இருந்த? அப்படி என்ன அர்ஜென்ட் உனக்கு? என்னோட வலி உனக்கு புரியலடா. அந்த மருந்து எனக்கு வேணும்டா.
அந்த மருந்தை பத்தி சொன்னதுல இருந்து எனக்கு நிம்மதியே இல்ல. என் பொண்டாட்டி கிட்ட சொல்லாம கூட நான் வந்திருக்கேன். அந்த மருந்து கொடு, அந்த மருந்து கொடு. கொடுத்து ஏய், இரு ஒரு நிமிஷம் இரு முதல்ல சாவி எடுத்து முதல்ல போட்டு திறக்கணும், அப்புறம் உள்ள போகணும், அதுக்கப்புறம் மருந்து எடுக்கணும், அதுக்கப்புறம் எல்லாம் பண்றது. டார்ச்சல் தாங்க முடியல. ஆளுதான் ஆறு வந்திருக்கான், மூளை இன்னும் வளரவே இல்ல. மருந்து எங்க மருந்து எங்க மருந்து? வேர் இஸ் தி மருந்து? வேர் இஸ் தி மெடிசன்? இரு மூச்சு இப்ப விடு. ஓகே இல்ல இப்ப ஏன் தையத்தக்கன்னு குதிக்கிற? நான் குதிக்கல. என் வீட்ல ஒரு குரங்கு குதிச்சுட்டே இருக்கா. அவளை என்ன பண்றது தெரியாம நான் டெய்லி அவ கூட மல்லு கட்டிட்டு இருக்கேன். ஆனா அந்த மருந்தை வச்சு அவளை அடக்க முடியும்னு தெரிஞ்சதும் என் கால தரையிலேயே நிக்கல. நான் பறந்துட்டே இருந்தேன். என்ன பண்றது? அந்த மருந்து கொடு, அந்த மருந்து வேணாம், அந்த மருந்து வேணாம், அந்த மருந்து வேணாம். பொறுமை நான் ஒண்ணு சொல்லட்டா? முதல்ல உன் பொண்டாட்டி குடுக்கறதுக்கு முன்னாடி நீ ஃபர்ஸ்ட் குடிச்சிரு அந்த மருந்தை. என்ன கிண்டலா? இல்லடா, நீ கத்துறத பார்த்தா உன் பொண்டாட்டி விட பயங்கரமா இருக்கே, அதுக்கு தான்டா சொன்னேன். உனக்கு ஒண்ணுமே புரியல. சரி வா உள்ள வா, உள்ளதான் இருக்கா. அப்புறம் நீ பதறத பார்த்தா உனக்கு செம்ம அடி விழுகும் போலயே. அது மட்டும் தான் நடக்கல. அடி உதறல தாங்கிடலாடா. ஆனா அவ குடுக்கிற டார்ச்சர் இருக்கே தாங்க முடியலடா. என்னால வீட்டுல நிம்மதியா தூங்க முடியலடா. ஆபீஸ்ல வேலை செய்ய முடியல, கார் டிரைவ் பண்ண முடியல. தினமும் என்ன புதுசா டார்ச்சர் பண்றதுக்கு ஒரு வழி கண்டுபிடிப்பா அவ. அவளை நான் துரத்துறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருந்தேன், சரியா? ஆனா நீ அந்த மருந்தை பத்தி சொன்ன உடனே நீ என்ன காப்பாத்துட்டேடா. நீ செல்லண்டா. நீ உன் கதையை கேட்டா ஏதோ பெருசா படம் மாதிரி இருக்கான் போல இருக்கே. முதல்ல நீ உட்கார், ஃபுல்லா கேட்கலாம். வா உட்கார். உட்கார்றதுக்கெல்லாம் நேரம் இல்ல. அர்ஜென்ட் மருந்து எடு, மருந்து எடு. என்னடா? என்ன தூக்கி எறிய வேண்டிய பொருள் எல்லாம் அப்படி ஷோகேஸ்ல வச்சிருக்கேன்? அது தூக்கி எறிய வேண்டிய பொருள் இல்ல மாமா, ஏன் பொண்டாட்டி ஏன் மேல தூக்கி அடிச்ச பொருள். என்னது? அது ஏன் அந்த ஷோகேஸ்ல வச்சிருக்கேன் அப்படி? அதுவா, இப்போ மியூசியத்துக்கு பண்ண என்ன இருக்கும்? இப்போ மூடி இருக்கும். உனக்கு மருந்து எறிய போடா. ஏய் இல்ல சாரி. இப்போ மியூசியத்துல என்ன இருக்குன்னு போய் பார்க்கணுமா? போய் பார்க்கலாமே. நக்கலா? இல்ல அப்ப நான் சொல்றது கேப்பியா? சொல்லு. இப்போ நீ மியூசியத்துக்கு போனா பழங்கால பொருட்கள் இருக்குல்ல, அந்த காலத்துல சண்டை நடக்கும்போது இந்த கேடியம் பால் அதெல்லாம் வச்சிருப்பாங்களே, அது எதுக்கு வச்சிருக்காங்க? நம்ம காலத்து சந்ததிகள் போர்ல என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வச்சிருப்பாங்க. கரெக்ட். இப்போ நான் இதை இங்க எதுக்கு வச்சிருக்கேன்னா, என் பொண்டாட்டி என்ன அடிச்சதுக்கு உண்டான அடையாளங்கள். பிற்கால சந்ததிக்கெல்லாம் இது தெரிய வேணாமா? அதுக்குதான். எப்படி என்ன அந்த சொம்ப அடி வாங்கி இருக்கிறது பார்த்தா அப்போ நீயும் ஆஃப் கோர்ஸ் உடம்பு ஃபுல்லா டேமேஜ் தான். அடி ஒவ்வொரு அடி இடி போல விழுந்துச்சு. என்னடா அடி வாங்குறதெல்லாம் ஏதோ தேசிய விருது வாங்கின மாதிரி பேச. என்னடா பண்றது? அவ அன்போடு அடிச்சா, நான் வலியோட வாங்கிட்டேன், அவ்வளவுதான். சிம்பிள். என்னால நம்பவே முடியல. உன் பொண்டாட்டி என்ன அப்படி ஒரு டெரர் பீஸா? டெரர் பீஸ் தான் அது அப்போ. ஆனா நான் வச்சிருக்க மருந்து கொஞ்சோண்டு கொடுத்தேன், இப்போ சாந்த ஸ்வரூபணியா மாறிட்டா. மாற வச்சுட்டேன். ஆனா மச்சான், அவ அடிப்பா பாரு. என்ன ட்ரெயின் போற சத்தம்? பக்கத்துல தண்டவாளம் ஏதாவது இருக்கா? டேய் நான் தான்டா. நீதானா? ஓ, ஃபிளாஷ்பேக் முடிஞ்சது போல. ஆமா. என்னடா சொல்ற? இந்த பாகுபலி காலகேய ஃபைட் மாதிரி அப்படி மோசமா இருக்கும்னு சொல்றேன். ஓ பொண்டாட்டி அந்த சைஸ்ல இருக்கா, அவ அடிக்கிற அடியில நீ எப்படி தாங்குற? அதுக்கு ஒரு தாரக மந்திரம் இருக்கு. அது என்னன்னா, மந்திரம் கிடையாது, நான் கும்ஃபு கராத்தே எல்லாம் கத்துக்கிட்டனால அவ அடிச்ச அடியில என்னால தாங்க முடிஞ்சிச்சு. என்னடா சொல்ற? நீ குங்ஃபு கராட்டே எல்லாம் கத்துக்கிட்ட, ஆனா அவளை திருப்பி அடிக்க மாட்டேங்கிற. திருப்பி அடிச்சிருக்கலாம்ல. போடா, நான் இது எதுக்கு தெரியுமா கத்துக்கிட்டேன்? அவகிட்ட அடி வாங்குறதெல்லாம் நமக்கு வலிக்க கூடாதுங்கிறதுக்காக இதை நான் கத்துக்கிட்டேன். இதெல்லாம் கத்துக்கணும்னு சொல்லி எனக்கு ஒரு மகான் சொல்லி கொடுத்தாரு. ஏன்டா துப்புற? பின் என்னடா, இரண்டாம் பானிபத் போர் மாதிரி பயங்கரமா பில்டப்லாம் கொடுக்குற. ஆனா குங்ஃபு கராட்டேல கத்துக்கிட்டு அவகிட்ட இருந்து அடி வாங்கிட்டு இருக்கேன், அடி தாங்கிட்டு இருக்கேன். அசிங்கமா இல்ல? இதுல என்ன அசிங்கம்? அது யார் அந்த மகான், அந்த அல்ப யார் அது சொன்னது? அதுவா? சொன்னா திட்ட கூடாது. ட்ரை பண்றேன், சொல்லு. எங்க அப்பன் தவளவாயன் தான். ஓ, சார்பட்டா பரம்பரை மாதிரி பொண்டாட்டி கிட்ட அடி வாங்குற தவளபாய் பரம்பரை போல. டேய், என்ன பத்தி எது வேணா சொல்லு, என் பரம்பரை பத்தி எதுவும் சொல்லாத. ஆமா தலைவன், நீ எதுக்கு இங்க வந்திருக்க? உன் பொண்டாட்டிக்கு பயந்துட்டு தானே வந்திருக்க? எப்படி? அப்ப காலேஜ் படிக்கும் போதெல்லாம் ஏஜேனா கெத்து, ஏஜேனா கம்பீரம், ஏஜேனா பெர்ஃபெக்ஷனிஸ்ட்
ஆனா இப்போ அந்த பெர்ஃபெக்ஷனிஸ்ட ஒருத்தி ஆட்டி வதைக்கிறா. டேய் எனக்காவது பரவாயில்ல, என் பொண்டாட்டி என் சைஸை விட டபுள் மடங்கு இருக்கா. அவ அடிக்கிறா, நான் வாங்குறேன். ஆனா உன் பொண்டாட்டி உன்னை விட குட்டையா இருக்கா, அதுவும் உன் சைஸ்ல பாதி கூட இல்ல. அவளுக்கு பயந்துட்டு நீ நடுங்கிட்டு வந்து இங்க உட்காந்துருக்க. நீ எல்லாம் பேசுற. நானே நொந்து போய் வந்திருக்கேன், என்னையே டேமேஜ் பண்றியா நீ? நீ எல்லாம் எனக்கு எனக்கு சரி நண்பனா? சரி 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 இது பொறும். என் பொண்டாட்டி ஓ பொண்டாட்டி மாதிரி இல்லடா. ஓ பொண்டாட்டி அடிப்பா, ஆனா என் பொண்டாட்டி அடிக்காமலே ரத்தத்தை வர வைப்பா. She's a silent killer. She's so dangerous. நான் ஓன் ஜாதி தான் மச்சான். அப்படி வா வலிக்கு. Why blood? Same blood. That's good. ஆனா இந்த அடிக்க உதைக்க நடுவுல எப்படி இந்த மருந்து கண்டுபிடிச்சேன்? அது ஒரு பெரிய கதை மாமா. என் தாய் கிழவி இருக்கால, திடீர்னு ஒரு ஐடியாவை கொடுத்தா. அவ கொடுத்த ஐடியால ஃபுல்லா உட்காந்து சர்ச் பண்ண முடிச்சிட்டல மருந்த. அப்புறம் என்ன, அதுல இருந்து கொஞ்சோண்டு மருந்து எடுத்து பால்ல கலக்கி என் பொண்டாட்டி கொடுத்தனா. அதுக்கப்புறம் பயப்படாத கர்ஜிக்கிற சிங்க மாதிரி இருந்தவ என்னன்னு தெரியுதா? மகுடி பாம்ப மகுடி ஊதி மயக்கிற மாதிரி என் பொண்டாட்டி அடங்கிட்டா. அப்படியா? நான் இல்ல நான் நிப்பா, உட்காருனா உட்காருவா. நீ பயப்படாத அப்படின்னு ஒரு சவுண்ட் ரிட்டர்ன் வையன், சிவா அப்படியே காதை பொத்திட்டு உட்காந்துக்குவான். காதை பொத்தி பாடா? என்ன கெட்ட படத்துல பேசுவியா? dirty fellow. ஐ அம் டீசன்ட் ஃபெலோ ரியலி. ஆமா, அது நாய்ஸ் பொல்யூஷன்டா. அதுக்கு அவ காது பொத்திப்பான்னு சொல்ல வந்தேன். சத்தம் ஆகாது, சாந்த சொரூபிணி ஆயிட்டா அவ. இவ்ளோ சாஃப்ட். இதெல்லாம் உண்மையாடா? கொப்பரானே சத்தியமா உண்மை. இந்த மருந்து மட்டும் நீ கொடுத்து உன் பொண்டாட்டிக்கு அந்த மருந்து மட்டும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு வையேன், நீ என்ன பண்ண தெரியுமா? உன் ரெஸ்டாரண்ட்ல லைஃப் டைம் எனக்கு பிரியாணி ஃப்ரீ. லைஃப் டைம் பிரியாணி ஃப்ரீ? என்ன அந்த ரெஸ்டாரண்ட்லயே உன் பேர்ல எழுதி கொடுத்துறேன்டா. அந்த மருந்து குடுறா, அந்த மருந்து குடு. டேய் இப்ப வரேன் பாரு. ஐயோ ரெஸ்டாரண்ட் வேற எழுதி வைக்கிறேன்னு சொல்லிட்டான். ஓ நான் வேற ஃப்ளோல வளரிட்டேனே. இதெல்லாம் சீரியஸா எடுத்திருப்பானா? அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். அவ வாய் அடைக்கணும். நீ என் வாழ்க்கையில எவ்வளவு ஏமாத்திருப்பேன். நான் உன்னை ஏமாத்தி இந்த மருந்து ஒண்ணு குடிக்க வைக்கிறேன். கண்டிப்பா பண்ணிடுவேன் நானு. ஓ ஏமாத்து வேலைக்கெல்லாம் இன்னைக்கே நான் எண்ட் கார்டு போட போறேன்டி. இப்ப பார்த்து இந்த மருந்து கிடைக்க மாட்டேங்குது. எங்கடா போச்சு அது ரெஸ்டாரண்ட்? என் பேரு மருந்து கிடைச்சிருச்சா? இரா வரேன் வந்துட்டேன். கிடைச்சிருச்சு. உன்னை வச்சு ரெஸ்டாரண்டே வாங்கிட வேண்டியதான். என்னடா ஆர்வத்தை அடக்க முடியல என்னால. அடக்கிதாண்டா ஆகணும். ஓம் சக்தி. ஓ சரி கும்பிடுக்கோ. ஓம் சக்தி. முடிஞ்சா சந்தோஷமா? சொல்லு. இப்ப இந்த மருந்த உன் பொண்டாட்டி தூங்க போறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் பால் அப்படி போட்டு கலகலன்னு கலக்கி கொடுத்துரு. தூங்குறதுக்கு முன்னாடி தானே கொடுக்க முடியும், தூங்குறதுக்கு அப்புறம் எப்படி கொடுக்க முடியும்? உன் காமெடி சென்ஸுக்கு அளவு இல்லாம போயிட்டு இருக்கு. நான் சீரியஸா கேட்டேன். ஓகே கண்டினியூ. எதுல விட்டேன்? தூங்குறதுக்கு முன்னாடி பால்ல கலக்கி. ஓகே பால்ல கலந்து கொடுத்துட்டேன்னு வையேன், ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அப்படியே எல்லாமே உள்டாவா மாறிடும். உன் பொண்டாட்டி உனக்கு அடிமை ஆயிடுவா. இது சாப்பிடறதுக்கு முன்னாடி இல்ல சாப்பிட்டதுக்கு அப்புறம்? இல்ல வெறும் வயித்துல. எப்படா? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். எப்படி இந்த கேள்வியில யார் உன்னை கேட்க சொல்றா? கொஞ்சம் தெளிவா இருந்தா தானே அது கரெக்டா அஃபெக்ட் பண்ணும். வெறும் வயித்துல போட்டா அது எப்படா? இல்ல சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் கொடுப்பாங்க. சாப்பிடறதுக்கு முன்னாடியே கொடுப்பாங்க. என்னையே கன்ஃபியூஸ் பண்ணாத. டயலாக் அப்புறம் நம்ம. ஆமா கரெக்ட். சரி பால் கலக்கி அது. ஓகே சொல்லு. 2 விஷயம் ஓகே. எப்பப்பெல்லாம் இந்த மருந்தோட வீரியம் குறையுதோ அப்பப்பெல்லாம் இந்த ஆட் எல்லாம் பார்த்திருப்பல, குழந்தை எழும்போது என்ன கொடுக்க சொல்லுவா? டைப்பர் சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. டேய் அழுகிறதுக்கு யாரா டைப்பர் சேஞ்ச் பண்ண சொல்லுவா? ஏதோ கொடுக்க சொல்லுவாங்களே. அது ஏதோ அது ஹோம்வர்டோ வுட்வர்ட் அந்த மாதிரி அப்பப்போ ஒரு ஸ்பூன்ல அப்படி கொடுத்துட்டே இரு. கதை முடிஞ்சிச்சு. உன் பொண்டாட்டி ஒரு அடிமைதான். என்ஜாய். ஆர்வத்தை கட்டுப்படுத்துறா. முதல்ல இந்த மருந்து எதுக்கு தெரியுமா கண்டுபிடிச்சாங்க? எதுக்கு? நம்மள மாதிரி ஆட்கள், அதாவது மனைவிகளால் மண்டக்காயும் கணவர்களுக்காகவே தயாரிக்கப்பட்ட ஸ்பெஷல் மருந்து. அதான் இதோட பேரா? ரொம்ப நீட்டமா இருக்கு, கொஞ்சம் சுருக்கமா சொல்ல. சுருக்கமானா மாக்கா போப்பா. மாமா கசாதாப்பா. அதான் அப்படியே வச்சுக்கோப்பா. மசக்கலனா பரவாயில்லை. ஏதோ வச்சு தொலைடா. தேங்க்ஸ்டா, ரொம்ப தேங்க்யூ. நீங்க காப்பாத்திட்டேன். திரும்பி கட்டி இந்த மாதிரி நிம்மதியா இருக்க போறேன். தேங்க்ஸ். சரி போ என்ஜாய்.
லைஃப்ல உருப்படியான வேலை செஞ்சிருக்கோம். ஒவ்வொரு நாளும் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அந்த ஹாஸ்னை நினைச்சு பயந்து பயந்து தான் வருவேன். ஆனா இன்னைக்கு தான் நான் ரொம்ப ஹாப்பியா வரேன். இந்த சின்ன பாட்டில் என் வாழ்க்கைய மாத்த போகுது. என் ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ண போகுது. இத பால்ல கலந்து அவளை இது குடிக்க வச்சு அந்த கிறுக்கச்சிய ஊமச்சியா நான் மாத்த போறேன். நான் பொல்லாதவன், பொய் சொல்லாதவன், என் நெஞ்சத்தில் வஞ்சங்கள் இல்லாதவன், வீண் வம்புக்கும் சண்டைக்கும் செல்லாதவன், என் நெஞ்சத்தில் வஞ்சங்கள் இல்லாதவன், வீண் வம்புக்கும் சண்டைக்கும் செல்லாதவன், கை கட்டி வாய் மூடி யார் முன்னும் நான் என்று ஆதாயம் தேடாதவன், அந்த ஆகாயம் போல் வாழ்பவன். நில்லுங்க. யோ ஹிட்லர், என்ன சந்தோஷமா பாட்டு பாடிட்டு வரீங்க? நான் சந்தோஷமா இருக்க கூடாதா? அந்த உரிமை எனக்கு இல்லையா? இல்ல, போகும்போது கடுகடுன்னு போனீங்க, வரும்போது கலகலன்னு வரீங்களே, அதான் என்னன்னு கேட்டேன். இந்த அதிசய மாற்றத்துக்கு காரணம் நீதான் காரணம். நானா? எப்படி? நீதானே அந்த காட்டுல இருக்கிற காட்டுவாசிக்கிட்ட இருந்து என்ன தப்பிக்க வச்சேன். நீ மட்டும் இல்லனா அப்ப நான் அந்த காட்டுல இருந்து உசுரோட தப்பிச்சிருக்கவே முடியாது. நீ எனக்கு மறுஜனம் கொடுத்த தேவதை. அப்புறம் எதுக்கு நான் போக வேண்டாம்னு சொல்லியும் நான் பாத்ரூம் போன கேப்ல வெளியே போனீங்க? ஐயோ, கேள்வி கேட்டு கொடைகிறாளே. இந்த மருந்தை குடிக்க வைக்கிறதுக்குள்ள எத்தனை போயெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. வாயிலே குத்துறோம். பதில் சொல்லுங்க. எதுக்கு சொல்லாம கொல்லாம போனீங்க? இப்போ உனக்கு சொல்லாம ஒரு விஷயத்தை நான் செய்யறேன்னா அது உனக்கு தானே பெருமை. பெருமையா? நீங்க என் பேச்சு கேட்காம இருக்கிறது எனக்கு பெருமையா? என்ன உளறீங்க? கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். முன்னெல்லாம் நீ என்ன சொன்னாலும் அது கேட்காம எதிர்த்து பேசி நான் அப்படிதான் செய்வேன், நீ என்ன பண்ணுவ அப்படின்னு தானே திமிரா பேசிட்டு இருந்தேன். இப்போ நீ சொல்றது எல்லாத்தையும் நான் கேட்கிறேன். நீ எது சொன்னாலும் அதுக்கு நான் மறுபேச்சே சொல்ல மாட்டேன். அப்போ நீ போக வேணாம்னு சொல்லியும் நான் எங்கேயாச்சும் போறேன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நான் உனக்கு பயப்படுறேன்னு அர்த்தம். நான் உனக்கு மரியாதை கொடுக்கறேன்னு அர்த்தம். நீ போக வேணாம்னு சொல்லியும் நான் மறைஞ்சு மறைஞ்சு போறேன்னா அப்போ அது உனக்கு பெருமை இல்லையா? ஓஹோ, பாரு எப்படி கற்பனையில காக்க பறக்குது பாரு. இவ குஷியா இருக்கும் போது அந்த மருந்து குடிக்க வச்சிருப்பான். ஹாசினி, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ரொம்ப நல்ல நாள். என்ன நானே புரிஞ்சுக்கிட்டேன். என் தலைகணத்தை தலையில அடிச்சு எனக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுத்துட்டேன். பொண்டாட்டி பேச்சு கேட்டு நடந்துக்கிட்டாதா வாழ்க்கை சீரும் சிறப்புமா இருக்கும்னு நீ எனக்கு சொல்லி கொடுத்துட்ட. மொத்தத்துல சிவன் தன்னோட உடம்புல பாதி பார்வதிக்கு இடம் கொடுத்த மாதிரி நீ எனக்கு சரி பாதி ஆயிட்ட. இந்த நல்ல நாளை கொண்டாட வேணாமா? கொண்டாடுறதா? அடடடடடடடடா, நீங்க மாறினாலும் மாறினீங்க, மரண மாசா இருக்கே. ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. சரி சரி, எங்க போய் கொண்டாடலாம்? ஊட்டியா கொடைக்கானலா? எரும மாடு, உன்னை அங்க வர கூட்டிட்டு போனோமா? ஆசையா பாரு. நீ எங்கேயோ போகாம வீட்டுல அடங்கி கிடக்கிறதுக்கு தான் நான் இந்த மருந்தே வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த ஊட்டி விஷயத்த 2-3 நேரம் கழிச்சு டிசைட் பண்ணிக்கலாமா? 2 மணி நேரமா? அது என்ன? இந்த மருந்து வேலை செய்யணும்ல. என்ன சொல்றீங்க? இல்ல இல்ல, இந்த ஊட்டி மேட்டர் அப்புறமா வச்சுக்கலாம். உனக்கு ஊட்டி விடுற மேட்டர் இருக்கே, அது இப்போ வச்சுக்கலாமே. ஊட்டி விடுறதா? என்னது? பால். நம்ம பால் சாப்பிடலாமா? பாலா? எதுக்கு? அதாவது ஒரு நல்ல விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி பால் சாப்பிடணும்னு அம்மா சொல்லிருக்காங்க.
அதுக்கு ஸ்வீட் தானே சாப்பிடுவாங்க. அது வந்து அவங்க வீட்ல எல்லாருக்கும் டயபெட்டிஸ் உண்டு. அதான் நல்ல விஷயத்துக்கு முன்னாடி எல்லாரும் பால் தான் சாப்பிடுவாங்க, ஸ்வீட் சாப்பிட மாட்டாங்க. ஓகே, போய் பால் எடுத்துட்டு வா. ம், சரி நான் போயிட்டு வந்துடுறேன். என்ன நின்னுட்டா? என்னாச்சுமா? என்ன? அம்மா, நானும் ரொம்ப நேரமா பாக்குறேன். ஏன் 2 கையையும் பின்னாடி வச்சிருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல, பக்தி தான். உன் மேல உள்ள பக்தி. நான் நம்ப மாட்டேன். முதல்ல கையை வெளியே எடுங்க. ஐயோ, பாப்போம்.